இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஏசி வாங்கி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருதுங்க, கூலிங்கே ரீச் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டாக தயவுசெய்து அவுட்டோரை பாருங்கள். அவுட்டோரில் இந்த அளவுக்கு ஒட்டடை அண்டி, டஸ்ட் அண்டி, குப்பை அண்டி கிடக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தியாகும், நீங்கள் வைக்கிற கூலிங் ரீச் ஆகாதுங்க. பாருங்கள் அவுட்டோர் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இதை பார்த்திங்கன்னா டாப்பில் ப்ரஷ்ஷை போட்டு தொடச்சிக்கலாம், அல்லது ஈர துணியை போட்டு தொடச்சிக்கலாங்க. ஈர துணியை துடைக்க வேண்டாம். முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷை போட்டு தொடச்சிட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கு தொட்டி கழுவுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த சின்ன ப்ரெஷ்ஷு அதுதான் இந்த இடுக்கில் போதும். அதில் புது ப்ரெஷ்ஷாக வாங்கி அந்த கண்டென்சர் காயில் பார்த்திங்கன்னா அலுமினியமோ அல்லது செம்பிலியோ தகரமாக லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெருக்கமாக. அது வளையாத மாதிரி அது நேர் வாக்கிலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை அழுத்தி மெல்ல இழுங்க. உள்ளே இருக்கிற ஒட்டடை ஆழமாக அந்த ப்ரெஷ்ஷு போகுங்க. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஒட்டடை அந்த டஸ்ட்லாம் கீழே கொட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஏசி சர்வீஸ் பண்ண வருவாங்க பார்த்திங்களா, அவங்க இன்டோரை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க, அவுட்டோரை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகுனா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக அது குக் பண்ணிவிடுங்க. அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூலிங் ஆகாத கம்ப்ளைண்ட் வரும். மறுபடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா கேரண்டி முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக வச்சுருந்தீங்க, இன்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெபிலைசர் வைக்கலை, அது இதுன்னு சொல்லிட்டு கேஸை நிரப்பிட்டு இந்த அவுட்டோரை க்ளீன் பண்ணி அப்படியே கேஸ் நிரப்பிட்டு உங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஒரே சொல்யூஷன், நீங்கள் உங்கள் அவுட்டோரை பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். கண் பார்வையிலே தெரியுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கணும். அந்தாண்ட சைடு பாருங்கள் எப்படி அண்டி இருக்குது, அந்த மாதிரி குப்பாண்டி இருந்தால் உங்களுக்கு தயவுசெய்து கவனித்து அதை க்ளீன் பண்ணிக்கங்க, இல்லைனா கூலிங்கே வராதுங்க. சிம்பிளான விஷயங்க. இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டு படுற இடத்துல இருந்துச்சுன்னா, ஈஸியாக ப்ரஷ் பண்ணி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம், பிரச்சனை இல்லைங்க. இன்னும் க்ளீன் பண்ணி வரலன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள். அது எப்படிங்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மேலேருந்து ஒரு டப்பாவில் தண்ணி மொண்டு ஊற்றி இந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா அலசணுங்க. அலசுனிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அண்டுக்கெலாம் வந்துடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ அண்டி பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஆகணும். இந்த கீழே இருக்கிற கேப்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டடை டஸ்ட் இருக்குன்னு. இப்போ என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே டஸ்ட் ஆகிடுச்சிங்க, அண்டி கிடக்குது அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் கழட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு வளையாத மாதிரி, அந்த லீஃப் வளையாத மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா செக்குடு ஜன்னல் மாதிரி இருக்கனால கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் தான், இருந்தாலும் சின்ன ப்ரஷ்ஷாக போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிற காற்று பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக போகுங்க. நீங்கள் வைக்கிற பாயிண்ட் உடனுக்குடனே ரீச் ஆகுங்க. அப்போ கரண்ட் பில்லு மிச்சமாகுங்க. இல்லைனா விடிய ஓடினாலும் உங்களுக்கு ஒன்றும் கூலிங் ஆகாது. இந்த மாதிரி ஏர் ப்ளோயர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு பிடிங்க. வெளிப்பக்கம் அந்த ஃபேனை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி நல்லா பிடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மிச்ச மீதி குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா ப்ரஷ் போட்டுவிட்டு மீண்டும் ஒரு தடவை இந்த மாதிரி காற்று பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. இந்த அளவுக்கு குப்பாண்டி இருந்தால் உங்களுக்கு எப்படிங்க ஏசி கூலிங் ஆகும். நல்லா இந்த மாதிரி காற்று பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈர துணி போட்டு அவுட் ஃப்ரேம் தொடச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க சிம்பிளாக. ஏன்னா இன்டோர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு பிளேட்டை கழட்டி க்ளீன் பண்ணுவீங்க. அது பண்ணிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். டஸ்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டஸ்ட்டு அண்டி உங்களுக்கு அண்டிக்கிச்சுன்னா அடுத்து க்ளீன் பண்ணுறதோ கழுவுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்திலே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் என்னுடைய சேனலில் இன்னும் ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, மோட்டார் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அத்தனையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.